Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் அதிமுக நிர்வாகி முத்து பாலகிருஷ்ணனை திமுக நிர்வாகி கருணாகரன் உள்ளிட்டோர் லாரி ஏற்றி படுகொலை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இக்கொலைக்கு உள்ளாட்சி தேர்தல் போட்டியும் ஒரு காரணம் என செய்திகள் வருகின்றன என்றும், இதையும் தனிப்பட்ட கொலை என்ற அளவோடுதான் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு கடந்து செல்ல முனையுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தல் என்பது இவர்களின் அராஜகத்திற்கு இடையில்தான் நடைபெறும் என்பது நாடறிந்த உண்மை. ஆனால் அதற்காக எதிர்க்கட்சியை சார்ந்தோரை கொலை செய்யும் அளவிற்கு திமுகவினருக்கு பதவி வெறி தலைக்கு ஏறிவிட்டதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் சட்டம் ஒழுங்கை அடியோடு சீர்குலைத்துவிட்டு அதை தட்டி கேட்கும் இடத்தில் இருக்கும் எதிர்க்கட்சியினரின் உயிருக்கே பாதுகாப்பற்ற நிலையில் தமிழ்நாட்டை படுபாதாளத்திற்கு தள்ளியுள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் தனது கடும் கண்டனத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முத்து பாலகிருஷ்ணன் கொலை வழக்கில் தொடர்புடைய திமுக பிரமுகர் கருணாகரன் உள்ளிட்ட அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் அதிமுக நிர்வாகி முத்து பாலகிருஷ்ணனை திமுக நிர்வாகி கருணாகரன் உள்ளிட்டோர் லாரி ஏற்றி படுகொலை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இக்கொலைக்கு உள்ளாட்சி தேர்தல் போட்டியும் ஒரு காரணம் என செய்திகள் வருகின்றன என்றும், இதையும் தனிப்பட்ட கொலை என்ற அளவோடுதான் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு கடந்து செல்ல முனையுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தல் என்பது இவர்களின் அராஜகத்திற்கு இடையில்தான் நடைபெறும் என்பது நாடறிந்த உண்மை. ஆனால் அதற்காக எதிர்க்கட்சியை சார்ந்தோரை கொலை செய்யும் அளவிற்கு திமுகவினருக்கு பதவி வெறி தலைக்கேறிவிட்டதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் சட்டம் ஒழுங்கை அடியோடு சீர்குலைத்துவிட்டு அதை தட்டி கேட்கும் இடத்தில் இருக்கும் எதிர்க்கட்சியினரின் உயிருக்கே பாதுகாப்பற்ற நிலையில் தமிழ்நாட்டை படுபாதாளத்திற்கு தள்ளியுள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் தனது கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் முத்து பாலகிருஷ்ணன் கொலை வழக்கில் தொடர்புள்ள திமுக பிரமுகர் கருணாகரன் உள்ளிட்ட அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.